அண்மைச் செய்தி. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் பணிக்கான ஆய்வுகளை முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பிய 4 விண்வெளி வீரர்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? நிலவை ஆய்வு செய்த பின் பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறது நாசாவினுடைய ஓரியன் விண்கலம். 54 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவை ஆய்வு செய்து பூமிக்கு விண்வெளி வீரர்கள் திரும்பி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவினுடைய பணிக்கான ஆய்வுகளை முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பிய 4 விண்வெளி வீரர்களும் பத்திரமாக பெற்றிருக்கிறார்கள். ஆர்டமிஸ் 2 திட்டத்தின்படி 10 நாட்கள் நிலவுக்கு அருகில் சென்று ஆய்வு செய்துவிட்டு 4 விண்வெளி வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக திரும்பியிருக்கிறார்கள். இந்திய நேரப்படி காலை 5:37 பசிபிக் பெருங்கடலில் சாண்டியாகோ கடற்கரை பகுதியில் இறங்கிய ஓரியன் விண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். ஓரியன் விண்கலம் கடலில் இறங்கியதும் உள்ளே இருந்த வீரர்களை நாசா மற்றும் கடற்படை குழுவினர் மீட்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்று காலை 5:30 நடைபெற்றிருக்கிறது. இந்த நாசாவினுடைய ஓரியன் விண்கலத்தை பொறுத்தவரைக்கும் நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்து செல்ல வடிவமைக்கப்பட்ட அதிநவீன விண்கலமாக பார்க்கப்படுகிறது. ஆர்டமிஸ் திட்டத்தின் கீழ் நிலவை சுற்றி வரவும் விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப கொண்டு வரவும் இது பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிலவினுடைய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பயணிக்கும் திறனுடையதாகவும் இந்த நாசாவினுடைய ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்கின்ற அந்த விண்கலமானது இருந்திருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டமிஸ் 2 மூலம் நிலவுக்கு மனிதர்களை ஏற்றிச் சென்று நடைபெற்றிருக்கிறது. லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு நாசாவால் இயக்கப்படுகின்ற அந்த ஒரு விண்கலமாகவும் இருக்கிறது. விண்வெளியை பொறுத்த வரைக்கும் 4 விண்வெளி வீரர்களை பயணம் செய்யலாம். நீண்ட தூர விண்வெளி பயணத்திற்கு ஏற்றது. இதனுடைய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் 5000 டிகிரி ஃபாரன்ஹீட் சுமார் 2701 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் வெப்பகவசமாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவசரகால வெளியேற்ற அமைப்பு இருக்கிறது. மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய விண்வெளி முகமையின் ESA சேவை தொகுதியால் ஒதுக்கப்பட்ட யூரோப்பியன் சர்வீஸ் மாடல் மின்சாரம் இதற்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவிற்கு நிலவை சுற்றி ஆய்வு செய்திருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் மீண்டும் நாசாவினுடைய முயற்சியின் காரணமாக பூமி திரும்பியிருக்கிறார்கள்.